டிராகன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு படமும் சீக்கிரமே வரப்போகுது. நாகபந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. வைபவோட அடுத்த படம் டைட்டில் பெருசு. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜெயம் ரவி இப்போ ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காரு. இனிமே என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, ரவி இல்ல ரவி மோகன் கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்காரு. இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்ப நான் சொல்லும் போது ஜெயம் ரவின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இப்ப ரவி மோகன் சொல்லி எப்படி எல்லாரும் மனசுலயும் பதிவுன்னு தெரியல. இதை ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேம் சேஞ்சர் படம் இப்போ வரைக்கும் 160 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதே ட்ராக் ரிப்போர்ட். அபிஷியல் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் டேவே 186 கோடி. அபிஷியல் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வரல. இன்னைக்கு வந்திருந்தா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். மத்த கஜராஜா ஃபர்ஸ்ட் டேல 3.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடா. படத்துக்கான ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. சோ வசூல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். தனுஷ் அடுத்து வெற்றிமாறன் கூட ஒரு படம் ஒண்ணு பண்ண போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்துச்சு, நான் சொல்லிருப்பேன். இது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வாடிவாசலுக்கு அடுத்து இந்த படம் நடக்கும். இட்லி கடை மூவில இருந்து ஒரு சில புது போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. இந்த ப்ரோமோவை இப்ப சென்சார் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா நாளைக்கு அப்டேட் சொன்ன மாதிரி வந்துரும். எல்சியூல பெரிய வில்லன் சூர்யா தானா இல்ல வேற யாராச்சும் வருவாங்களான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு பெரிய வில்லன் சூர்யா தான், ரோலக்ஸ் கேரக்டர். ஆனா லோகேஷோட பிளான் என்னவா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பெரிய வில்லனை கூட அவர் காமிக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. மகேஷ் பாபு 1999 மூவி ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் 28 மூவி கிட்ட தான் வந்திருக்காரு. நிறைய தெலுங்கு ஹீரோஸ் இப்படிதான் மூவிஸ் கம்மியா பண்றாங்க, ஏன் தமிழ் ஹீரோஸ் அளவுக்கு அவங்க மூவிஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. அது அவங்களோட விருப்பம் தானே. இப்ப நம்ம தமிழ் ஹீரோஸே பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல வருஷத்துக்கு நிறைய மூவி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வருஷத்துக்கு 1 2 வருஷத்துக்கு 1 போய்கிட்டு இருக்கு. சோ இது மாதிரிதான் அவங்களும் கதை பிடிச்சிருந்தா நடிக்கிறாங்க. எல்சியோட ஷார்ட் பிலிம் என்னாச்சு, துருவநட்சத்திரம் படம் வரும்னு தியேட்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு. அதை பத்தி கேட்டிருக்காரு. படம் வரும் தான், ஆனா பிரச்சனையை முடிச்சாதானே படம் வரும். பிரச்சனை படத்துக்கு இன்னும் முடியல. எல்சி ஷார்ட் பிலிம் அப்டேட் வந்தா சொல்றேன். வணங்கன் ஏன் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகலன்னு கேட்டிருக்காரு. கேடிஎம் இஷ்யூ தான், கீ டெலிவரி மெசேஜ்னு சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா அந்த பணத்தை கொடுக்கற வரைக்கும் கேடிஎம் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஆகும். விடாமுயற்சி ஜனவரி 23 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் 2 வருமானு கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஜனவரி 23 விடாமுயற்சி வரும்னு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். லோகேஷோட இன்டர்வியூ வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. இந்த பதில் எல்லாம் லோகேஷ் ஏன் சொன்னாருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். அவர் மைண்ட்ல வச்சு என்ன சொன்னாருன்னு. சோ நம்ம அதை டீகோட் பண்ணிலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கமெண்ட் ஒரு 3 to 4 டைம் ரிப்பீட்டட் கமெண்ட்ல நான் பதில் சொன்னேன். நேத்துக்கு நான் நார்மலா படிச்சே காட்டினேன். ஆனா திரும்ப இந்த கமெண்ட் வந்திருக்கு. நான் அப்டேட் இல்ல வந்தா சொல்றேன். சீக்கிரமே ஸ்ட்ரீட் 2 OTTல தமிழ்ல வந்துரும். லியா படத்துக்கு விஷால எந்த ரோலுக்கு கேட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. அர்ஜுனோட ரோலுக்கு. கிங்ஸ்டனோட பட்ஜெட்டுக்கு ஜிவி பிரகாஷ் தாங்குவாரான்னு கேட்டிருக்காரு. கண்டென்ட் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அவங்க. சோ படம் நல்லா போச்சுன்னா போட்ட காசு திரும்ப எடுக்க முடியும். கைதி 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும், கூலி ரிலீஸ்க்கு முன்னாடியே. சர்தார் 2 இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல, செகண்ட் ஹாஃப்ல வேணா வரும். ரிப்பப்பரி படம் எந்த OTTல இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆகா தமிழ்ல பார்த்த மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் இருந்தா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். இந்த பகவந்தி கேசரி ரீமேக் பத்தி கேக்குறீங்க. அதுக்கான வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் ஏன் இந்த நியூஸ் வந்துச்சுங்கிற வீடியோ. அண்ட் இந்த படம் ஹிட் ஆகுமான்லாம் கேக்குறீங்க. கில்லி படம் ரீமேக் தான், ஆனா அது தமிழுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாத்தினாங்க. நிறைய கேரக்டரை புதுசா கொண்டு வந்தாங்க, ஓட்டேரி நிறைய கேரக்டர் மாதிரி. சோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை மாத்தி ஆடியன்ஸ்க்கும் படம் பிடிச்சா படம் ஹிட் ஆகும். வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். முகத்தை மறைச்சது யாருன்னு. கரெக்ட் தான், த்ரிஷா தான். இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.